ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோட் 2 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் அந்த வேகமாக ஓடுற கடவுள் ஹெம்ஸ் இருக்கான் பாருங்க, அந்த மஷ்ரூம் மண்டை வேகமாக தொடப்போவான் பாருங்க. டே மஷ்ரூம் மண்டை, இன்னைக்கு எனக்கு உனக்கு தான்டா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தொடப்போக அவன் டைம் கார்டோட பவர் வச்சிருப்பான் போல இருக்கு. டைமை ஃப்ரீஸ் பண்ணி விட்டு அவனை மண்ணக்காவை வச்சிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன் அப்படி மண்ணை கவ்வான் பாருங்க. அந்த மஷ்ரூம் மண்டையை செம கெத்தா நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹெர்ம்ஸுக்கு செம்ம கடுப்பாயிரும். அது எப்படி சாத்தியம்? இதுக்கு சாத்தியமே இல்லையே. இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட பவர் இருக்குதா? அந்த டைம் கார்டு அவனை நான் எப்படியாச்சும் முடியடிச்சே ஆகணும். இருக்குடா அவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் அப்படி சொல்லிட்டு அவன் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக அந்த மாதிரி அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அவன் வேகமாக ஓடி மற்ற எல்லாத்தையுமே டபக்குன்னு தொட்டுறான். ஆனால் அவனை மட்டும் யாரை மஷ்ரூம் மண்டைனை மட்டும் அவனால் தொடவே முடியல. அவன்கிட்ட போக போக அவன் டக்குன்னு டைமை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். அது எப்படி இருக்கு? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், முடியல தலைவரே அப்படின்ற மாதிரி அவனை திரும்ப துரத்துறான். நம்ம இரவை அசால்ட்டாக பிடிச்சிடறான். நம்ம இரவை அப்படி காலாலேயே பிடிச்சிடறான். ஆனால் அந்த மஷ்ரூம் மண்டைனை பிடிக்கவே முடியல. அவன் டைம் யூஸ் பண்ணி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். அதை நினச்சி அவன் புலம்பிட்டே இருப்பான். இறக்கி போட்ட பாட்டில் எடுத்து குடிச்சு போட்ட பாட்டில் எடுத்து இறக்கி போட்டானா அப்படின்ற மாதிரி திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அவனே செம்ம கடுப்பாயிருவான். அப்புறம் இந்த எருமரு மறுபடியும் அந்த மஷ்ரூம் மண்டைனை தொடரலாம் போக மறுபடியும் முடியாது. அப்படி கடுப்பாக திரும்ப நடந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே யோசிச்சுட்டு இருப்பான், நான் போயும் அந்த டைமோட காட்டுக்கிட்டு தோற்று போகிறதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அந்த டைமை ஒட்டச்சி தள்ள முடியும். அதுக்கு முன்னாடி நான் அந்த சவுண்டோட ஸ்பீடையும் லைட்டோட ஸ்பீடையும் தகர்த்துட்டேன்னா அந்த டைமையும் என்னால் தகர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறான். அதாவது சவுண்டோட ஸ்பீடையும் லைட்டோட ஸ்பீடையும் உடச்சி அதை விட ஸ்பீடாக போயிட்டான்னா டைம்னு ஒன்று இருக்காது. அது மூலமாக டைமை உடச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ஓடுவான் பாருங்க. தூரத்தில் இருக்கான் பார்த்தீங்களா அந்த மஷ்ரூம் மண்டையன். என்னடா டே, உன்னால் டைமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன விளையாட்டு சாமானா டப்புன்னு உடச்சி போகிறதுக்கு? இது டைம்டா டைம். டே நீ எது கூட வேணாலும் மோதலாம், ஆனால் டைம் கூட மோதினா அது உன்னை கைமா பண்ணிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த மஷ்ரூம் மண்டையன் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுருப்பானா. இந்த ஹெர்மரு செம்ம ஸ்பீடாக போவான் பாருங்க. போய் உள்ளே போனால் ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தா அந்த டைமை சும்மா பிரேக் பண்ணிடுவான். ஆமாங்க, டைமை சுள்ளியாக நொறுக்கி எறிஞ்சிடுவான். அதை பார்த்துட்டு அந்த மஷ்ரூம் மண்டையன், என்ன டைமை பிரேக் பண்ணிட்டியா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஹெர்மரு நீ என்ன நினச்ச பற்றி? நான் ஹெர்மருடா அப்படி சொல்லிட்டு சாகுடா ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்ட குத்துல அந்த மஷ்ரூம் மண்டையை நெஞ்சில் குத்தி முதுகு வழியாக கையை எடுத்துருவான். அவ்வளோதான், அவன் கதை அங்கேயே முடிஞ்சுது. அப்புறமா அந்த மஷ்ரூம் மண்டையை ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்க இந்த ஹெர்மர் காட்டிருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ ஐயரா ஜோக்கர்லாம் பார்த்துட்டு வரட்டா மாமே டர், அடுத்து உங்களுக்கு தான்டா டர் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக கட் பண்ணா அந்த ஹெர்மர் காரோட ஃப்ளாஷ்பேக்கு. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா ஜூஸ் ஒரு இடத்துக்கு கூட்டு போனா. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான் பாருங்க. அவன் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த ஹெர்மர் கார்டு கிட்ட கொடுக்க அவன் அதை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா, மவனே உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, போயிட்டு வா மவனே அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. இவன் ஹெர்மர் கார்டும் போவான் பாருங்க. பார்த்தா அங்கே 3 தலை இருக்கிற ஒரு பெரிய உல்ஃப் நாய் இருக்கும் பாருங்க. அது கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அப்படி சுத்தி வந்தீக அப்படி சொல்லிட்டு மியூசிக்கை போடுவான் பாருங்க. மியூசிக்கை போட்ட உடனே சுட்டு வெளியில் சுட்டீக அப்படி சொல்லிட்டு அந்த நாயை அப்படியே மயங்கி தூங்கிருமா. அப்புறமா ஒரு எரிமலை வாய்க்கு மேலே நின்றுட்டு உள்ள ஏதோ கொடூரமான விஷயம் இருக்காமா, ஆபத்தான விஷயமா எங்கள் அப்பா சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்படி யாருப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. வர்றான் பாரு வேட்டைக்காரன், புலி உரும்புது அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி இறங்குவான் பாருங்க. பார்த்தா அங்கே ஒரு பேட் கார்டு நிற்பாங்க. பேட் கார்டு, ஐயோ இவன் என்ன இங்கே நிற்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க நின்றுட்டு அந்த கார்டு இருக்கான் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த மஷ்ரூம் மண்டையும் கூட இருப்பான் பார்த்தீங்களா அந்த டைமோட கார்டு. அவன் டைமுக்கு மட்டும் கார்டு இல்லையாமா, அவன் டைட்டனுக்குமே கார்டாமா. டைட்டன் இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுது. யாருக்குன்னா டைட்டன்ற பேரை கேட்டாலே அட்டாக் அண்ட் டைட்டன் தாங்க ஞாபகம் வருது நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்புறமா அந்த பேட் கார்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டைம் கார்டை ஏதோ கிளியை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருப்பான். அவன் அடைச்சி வச்சுட்டு அந்த பேட் கார்டு அந்த டைம் கார்டை பார்த்து கேட்பான், ஏய் ஒழுங்கா நீ என் கூட வந்து சேர்ந்துரு, இல்லை உனக்கு டெய்லியும் போகிற பிஸ்கட்டு இதுதான் போடுவேன், உன் சங்கிலியெல்லாம் அவுத்து விட மாட்டேன், நீ கூண்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த டைம் கார்டு பயந்துருவான். இல்லை நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்ல. அப்படியா நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டைம் கார்டு கீ அப்படியா, சரி நான் உன்னை அவுத்து விடவா, கீ ஓ சரி வெளியே வந்தால் கேம் இருக்கும், கேம் விளாடுவியா, கீ ஓ சரி சொல்லதான் கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல. அது கேட்டு அந்த டைம் கார்டு டே சொன்னப்பல திறந்து விட்றா, நான் தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன் சொன்னப்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கார்டு அந்த கார்டை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா அவன் இருக்கான் பார்த்தீங்களா ஹெர்மர் ஆர்வக்கோளார் மாதிரி, டே யாரா நீ அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விட போவான் பாருங்க அந்த பேட் கார்டை.
அவன் அசால்ட்டாக நவுண்டுருவான். நவுண்டதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னடா அவன் டாஜ் பண்ணிட்டானா, என்னோட ஸ்பீடே டாஜ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமாக போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த பேட் கார்டு, ஓ ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குது, மே வா 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 உடனே அப்படி கூட்டிகிட்டு போயிடுறேன் மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் கார்டு பார்த்துட்டுப்பான். இவன் இருக்கா பாருங்க எருமரு, வேகமாக வருவான் பாருங்க. டக்குன்னு குறுக்க வந்து நிற்க, டே என்ன பிடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி திரும்ப ஓடிட்டு இருப்பான் பாருங்க. ஓடிட்டு இருக்கும்போது சொல்லுவான், என்னையெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அந்த பேட் கார்டும், ஆமாம் என்னால் உன்னை பிடிக்க முடியாது, ஆனால் இவனால் பிடிக்க முடியுமே அப்படி சொல்ல பார்த்தா அந்த ஜூஸோட மின்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டம்முன்னு அடிக்கும். அதை பார்த்துட்டு இதை பூரா இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அந்த பேட் கார்டுக்கு பின்னாடி ஜூஸ் நின்றுட்டு இருப்பான், அந்த டைம் கார்டும் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன், ஏய் தகப்பா நீயாடா என்ன இதில் கோத்து விட்ட, உன்னை நம்பின பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், என்னடா ஜூஸ் எந்த அளவுக்கு கோலையா இருக்க, உன்னை தகப்பா நம்பின பார்த்தியா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணா அந்த ஃப்ளாஷ்பேக் அதோட முடியுது. பிரசன்ட்ல பார்த்தா அந்த மஷ்ரூம் மண்டையன் ரத்த வளத்தில் படுத்து கிடப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ ஐரா அந்த ஜோக்கர் எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பிரசன்ட்ல இருக்கான் பாருங்க ஹெர்மரு, அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் முதல்ல எல்லா கார்டையும் கொண்டுட்டு கடைசியாக அந்த பேடு கார்டையும் கொல்லுவேன், இதை முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்டா டைமோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே காட்டுக்குள்ளே போயிடுவான். அப்புறமா பார்த்தா அந்த மஷ்ரூம் மட்டும் இன்னும் சாகலைங்க, உயிரோட தான் இருக்கான். ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படி உயிரோட வந்துட்டான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ரியானு இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு பிளான் இருக்கு, அதையும் நீ செஞ்சாதான் முடியும் அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, தெரியும்டா நீ சுற்றி கடைசியாக என்கிட்ட தான் வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி சொல்லி தொலை அந்த பிளானை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹெர்மரு காட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த மஷ்ரூம் மண்டையை குறுக்க ஓட, என்னடா இவனை ஹீல் பண்ணி மறுபடியும் உயிரோடு வந்துட்டானா, எத்தனை தடவை தான்டா உங்களை கொள்றது, முதல்ல உங்ககிட்ட இருக்க அந்த ஹீலிங் மேஜிக்கை எடுத்துட்டு அப்புறம் உங்களை கொல்லணும், சும்மா செத்து போனாலும் திரும்ப உயிரோட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த மஷ்ரூம் மண்டையை அடிக்கலான்னு போவான் பாருங்க. அந்த மஷ்ரூம் மண்டையை டக்குன்னு டாச் பண்ணி பின்னாடி வந்துட்டு அந்த ஹெர்மரை அடிக்கலான்னு போவான். அந்த ஹெர்மரும், உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதாடா, இந்த அட்டாக்லாம் வச்சு என்ன என்னடா பண்ண போற அப்படி சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கம் ஓடுவான் பாருங்க. ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா குறுக்க பெரிய சைஸ் ஒரு முள்ளு கதவுல நிறைய முள்ளு கதவு வந்து நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஹெர்மரு, யாரை அதை கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தா அந்த ஜோக்கர் தாங்க ஹாலோகிராம் உருவாக்கி கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஹெர்மரு, ஓ டே ஜோக்கரு நீ இங்கே தான் இருக்கியா, இவ்வளோ நேரம் என் கண்ணுலையா பல்லையாப்பா, ஓங்கி ஒரு குத்து விட்டேன் அதோட பறந்து போனவன் தான், இப்போதான் வந்திருக்கியா, சரி ஹாலோகிராம் பவர்லாம் இருக்கு யூஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப ஓடுவான் பாருங்க. அப்படி ஓடும்போது வழி ஃபுல்லாக ஒரே ட்ராப்பை உருவாக்கிட்டே இருப்பான் அந்த ஜோக்கரு. அதை பார்த்துட்டு ஜிக்ஜாக் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த ஹெர்மரு. அப்புறம் அந்த ஹெர்மரு அந்த ஜோக்கரை பார்த்து சொல்லுவான், டே ஜோக்கரு உன்கிட்ட இருக்கலாம் ஆலோகிராமு, ஆனால் என்னோட பிரெயின் 2000 கிலோகிராமு அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும்போது ஐராவோட புல்லட்டும் துரத்திட்டே இருக்கும். அதுலேருந்து அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த மஷ்ரூம் மண்டையன் டைம் லூப் மாதிரி ஒன்று உருவாக்கிடுவான். அதில் கால் மாட்டி டைம் ஸ்லோவாகும் பார்த்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான் பாருங்க வேகமாக. குறுக்க நம்ம ஹீரோ ரியான் வந்து நிற்பான். அவனை பார்த்துட்டு இந்த ஹெர்மரு, டே ரியானே நீ ஏன்டா குறுக்க நிற்கிற அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரியான்னு சொல்லுவான், டே ஹெர்மரு உன்னோட ஃபியூச்சரை அழகாக பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால் உன்னை தொட முடியல, உன்னோட ஃபியூச்சரை பார்க்க முடியல, ஆனால் இந்த தடவை அழகாக பார்க்கலாம், வா 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 வந்து என்கிட்ட அடி வாங்கி சாவு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ரியான் சும்மா கெத்தா நிற்க. அதை பார்த்துட்டு இந்த ஹெர்மரு, உனக்கு தில் அதிகண்டா ரியானு, இன்னையோட நீ இங்கேருந்து கானு அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் அடிக்க போவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படி கண்ணு பவர் யூஸ் பண்ணி 3 அப்படின்னு ஸ்லோ பண்ணி ஃபியூச்சரை பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு குத்து விட போவான், அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறமா பாருங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கான் பாருங்க. கையில் அப்படி நெருப்பு குழம்பு உருவாகும். 1 அப்படின்னு சொல்ல அந்த டைமுக்குள்ள அவனோட ஃபியூச்சரை கணிச்சு ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த குத்துல ஃபயர் சும்மா பொங்கிக்கிட்டு வரும் பாருங்க. அது வந்த ஸ்பீடில் இவன் இருக்கான் பாருங்க ஜோக்கரு, ஐயையோ நெருப்பு காப்பாத்துக்க அப்படி சொல்லிட்டு சீல்டு உருவாக்கிட்டு உட்காந்துக்குவான். இங்க ஐராவும் அந்த மஷ்ரூம் மண்டையும் என்னடா இந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நெருப்பு போய் அப்படி அடங்கினதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹெர்மரு அப்படி சிரிப்பான் பாருங்க. ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்ல அந்த ஹெர்மரை பார்த்தா அவனோட ரைட் சைடில் கையோட சேர்த்து அந்த உடம்புல காவாசி அப்படி காணாமல் போயிருக்கும். அவன் அப்படி சிரிச்சுட்டு நின்றுருப்பான். அப்படின்னா நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சோகமாக மியூசிக் போட அப்புறம் அந்த ஹெர்மர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். போன தடவையும் இவன் என்னோட ஃபியூச்சரை பார்த்து அடிக்க பார்த்தான், ஆனால் ஃபியூச்சரை பார்க்க முடியல, என்ன அடிக்க முடியல. ஆனால் இந்த தடவை அவன் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான்.
ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு தனி பவரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தனி பவரை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கான். அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மங்கி கிங் பவரை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கான். அதனால தான் அவனோட அட்டாக் ஏமலப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த மங்கி கிங்கோட பவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நின்றுட்டு பாருங்க. பின்னாடி ஐரா மஸ்ரூம் மண்டையன் ஜோக்கர் எல்லாம் ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபியூச்சரை கண்டுபிடிச்சி அந்த கிருமரை அடிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓ ஏ அப்படி சொல்லிட்டு எல்லாருமே குதிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாருங்க. அப்புறமா என்ன, அவன் செத்துருவான் நீங்க நினைப்பீங்க. யாரு? அந்த கிருமர் தானே. அவன் எப்படிங்க சாவான்? அவன் ஒரு கடவுளாச்சே. அப்படியே ஹீல் பண்ணி நார்மல் ஆயிடுவான். நார்மல் ஆயிட்டு என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, வாங்க உங்களை நான் கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அப்படி கூட்டு போயிட்டு இருப்பான் அந்த எருமரு. இவங்கெல்லாம் அப்படி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, ஆமா எருமரு நீ எதுக்காக இந்த கேம்ல வாலண்டியரா வந்து உள்ள சேர்ந்த, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த எருமரு, அதுவா நான் என்னோட பவரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மற்றவங்களுக்கு காட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ டே இந்த டக்காட்டி வேலைலாம் நம்ம கிட்ட வேண்டாம், ஒழுங்கா நீ எதுக்காக இந்த கேம்ல சேர்ந்துக்கிட்ட அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த கேமரு, ஓ நீ அதான் கேட்குறியா, அது எதுக்கு அப்படின்னா அந்த பேடு கார்டு இருக்கான் பார்த்தியா, அவங்ககிட்ட நான் நிறைய கெட்டப்பேர் வாங்கிட்டேன். அவனோட மூக்கு என்னையே குறி வச்சுட்டே இருந்தது. அதனால அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும் இல்லையா, ஏன்னா அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எப்படா நானே காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இங்கே வந்து அவன் கண்ணு என் பக்கம் படாத மாதிரி பார்த்துக்கலான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு சமசாக்கு, என்னது நீயும் அந்த பேடு கார்டுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறியா, அடங்கொய்யால 10 மணிக்கு வர பஸ்ஸை 10 மணி பஸ்ன்னு சொன்னானா, 8 மணிக்கு வர பஸ்ஸை 8 மணி பஸ்ன்னு சொன்னானா, அந்த மாதிரில இருக்குது. நீயும் அந்த பேடு கார்டை எதுக்குற அப்படின்னா இன்னும் எத்தனை கடவுள் தான் அந்த பேடு கார்டுக்கு ஆப்போசிட்டா நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்லுவான் பாருங்க அந்த கெருமர்கிட்ட, டேய் நீ கடவுளாரு இல்லை கடவுள் இல்லாமல் எத்தனை பேர் வேணா இருங்க, ஒரு நாள் அந்த பேடு கார்டு என்கிட்ட தாண்டா சாவான், டே பெரியாண்டவரே உன்னை பேண்டவரை மாத்திரண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோபமா சொல்ல, அதை கேட்டுட்டு ஹெர்பருக்கு செம்ம சாக்கு. ஏய் நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சா சொல்லிட்டு இருக்கியா, அந்த கார்டுக்கு ஆப்போசிட்டாவே நீ நிற்க போறியா, ஓஹோ ரொம்ப சாக்கா இருக்கப்பா எனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஹெர்பர்ட் கேட்பான், டே பெசாம இரு, நான் கேட்கறக்கே அழிக்க மட்டும் வர சொல்லு, உனக்கு என்னோட அக்கா இச்சிகாவை தெரியுமா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு இவன் சாக்காயிருவான் ஹெர்பரு, என்னது இச்சிகா உன்னோட அக்காவா என்னடா சொல்ற அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணா நம்ம சிங்சானை காட்டுறாங்க. நம்ம சிங்சானை அப்படி வந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு பரட்ட தலையா வருவான், பாஸ் என்னையும் கூட சேர்த்துங்க பாஸ் அப்படி சொல்லிட்டு வர, அதை கேட்டு சிங்சானு, யாரா அவன் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு சனியை நம்ம கூட வந்து சேர்ந்துக்குது அப்படி சொல்லிட்டு சிங்சானு, சரி வந்து தொலை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது அவன் இருக்கான் பாருங்க அந்த பரட்ட மண்டையன் சிங்சான, பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க பாஸ் கால் எடுத்து வைக்காதீங்க அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம சிங்சானு, டேய் ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, நீ தனியா போனாலும் போக மாட்டேங்கிற, என்கிட்டே வந்து ஏன்டா தொல்லை பண்ற அப்படின்னு கேட்க, பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க, அங்க பாருங்க பாஸ்ன்னு அவன் சொல்லுவான் பாருங்க. பார்த்தா அங்க ஒரு பெரிய சிங்கங்க ரெக்கையோட அப்படி படுத்து கிடக்கும், அது அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு சிங்சான் ஸ்வாட் எடுத்துட்டு, டேய் சிங்கம் உன்னை அசிங்கமாக்குறேன்டா அப்படி சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது பார்த்தா அந்த பரட்டமடையன், பாஸ் அது செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சிங்சானு, என்னது செத்து போச்சா, இதை யாரா கொன்னவங்க இங்கே யாருமே இல்லையே அப்படி சொல்லிட்டு சிங்சான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் யாரோ முக்காடு போட்டுட்டு வருவாங்க பாருங்க. பாஸ் அங்கே பாருங்க பாஸ், பேய் பாஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பரட்டமனையை பதறுவானா. அதை பார்த்துட்டு சிங்சானு, டேய் ஏன்டா பயப்படுத்துற, அது பேய் இல்லடா, எவனோ ஒருத்தர் முக்காடு போட்டு வந்துட்டு இருக்கான்டா, ஏன்டா இங்கே எதுக்குடா முக்காடு போட்டு ஒருத்தர் வராங்க அப்படி சொல்லிட்டு சிங்சான் பார்த்தா அந்த முக்காடை போட்டுட்டு கிட்ட வந்து முக்காடை துறப்பாங்க பாருங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அக்காங்க, ஜிம்மக்கா கோடிங்கக்கா டெய்லர் அக்கா. நம்ம ஹீரோட அக்கா இங்கே தாங்க இருக்காங்க, கொக்காமக்கா. நம்ம ஹீரோட அக்காவும் இந்த கேமில் விளாண்டுருக்காங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட அக்காவை எங்கே பார்க்க போகிறான், எப்படி பார்க்க போகிறான், எப்போ பார்க்க போகிறான், பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட நம்ம திறந்து பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.